வணக்கம் மக்களே. இந்த செரி செடி வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கொடுத்தாங்க. ரொம்ப வாங்கி ஒரு 3-4 நாள் வாடிட்டு கிடந்து வைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அதுக்கப்புறம் தான் வச்சுது. ஒரு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மாதிரி தேர்த்தி கொண்டு வந்துட்டேன். இப்போ அது காய் விட ஆரம்பிச்சிது. முந்தானத்து நான் காய் 2 காய் பார்த்தேன் பாருங்கள். அது வீடியோ கூட போட்டிருந்தேன். இப்போ அது பழுத்துருக்கு பாருங்கள். இன்றைக்கி பகலில் வந்து நான் பார்த்துட்டு போனேன், நான் மறந்துட்டேன். இப்போ எனக்கு சாயங்காலம் கொஞ்சம் இருட்டிட்டு பாருங்கள், எப்படியாவது பின்னால் தோட்டத்தில் போய் எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியமாக நான் போயிட்டேன். ஆனால் இந்த காய் இந்த பழத்தை சுற்றி ஒரு குட்டி ஆப்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள். ஒன்று வந்து சிகப்பு கலரில் இருக்குது, இன்னொன்று கருமை கலர்ந்து சிவப்பாக இருக்குது. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கருமை கலர்ந்தது நிறைய பூத்து இருக்குது பாருங்கள். இந்த லாவெண்டர் கலரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பூக்கள். அது மாதிரி இந்த பழங்கள். ஏன்னா இந்த செடியில் உள்ள பழங்கள்லாம் மலை பிரதேசத்துலாம் காய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட செடியை நம்ம வீட்டில் கொண்டு வந்து நம்ம பராமரித்து வளர்த்து அது கனி தரும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை பாருங்கள். நான் சுற்றி வேறு காய் இருக்கான்னு பார்த்தேன், ஒன்றும் தட்டுப்படலை. ஏன்னா கொஞ்சம் ராத்திரி இருட்டிட்டு பார்த்தீங்களா, அதனால் நான் பார்த்தேன், ஒன்றும் தென்படலை. இந்த 2 வந்து முந்தானத்து பார்த்தது, காயை பார்த்தது. இப்போ நான் இதை விட்டுட்டேன்னு வைங்களேன், நைட்டோட நைட்டாக கீழே விழுந்துடும். இல்லைன்னா பறவைகள் ஏதாவது கொத்திடும். அதனால தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அதை பிடிச்சி எனக்கு. ஆனால் இதை பறிக்கக்கூடாது, ஒன்றை தான் பறிக்கணும். ஏன்னா அந்த கருவும் சிகப்பாக இருக்குது பார்த்துங்க, அதை மட்டும் பறிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா அது ரொம்ப கனிஞ்ச மாதிரி இருந்தது. அந்த கலர் வந்து அது மாறிட்டு பார்த்திங்களா, அதனால் இதை பறித்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சின்னு பார்த்துக்கோங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என் ஃப்ரெண்டு கொடுக்கும்போதே 4 நாள் வீட்டில் வந்து வைக்கிறதுக்கெல்லாமல் அப்படி கிடந்துட்டு பாருங்க. அவங்க சொன்னாங்க, சும்மா வைங்கக்கா பரவாயில்ல, அது எப்படியாவது தழுத்துருன்னாங்க. ஆனால் நம்பிக்கை இல்லாமல் நான் கொஞ்சம் ஆழமாக தோண்டி நான் வச்சேன். ஆனாலும் கொஞ்சம் நல்லா செடி நல்லா தளிர் விட்டு நல்லா எலுமிட்டு இப்போ நல்லா பூக்கள் நிறைய பூத்துருக்கு. நிறைய பூக்கள் பூத்து நிறைய பழம் இருக்கும்போது இந்த செடி ரொம்ப இன்னும் அழகாகவே தெரியும் பாருங்கள். சிவப்பாக பச்சை இலைக்கும் அந்த சிகப்பு பழத்துக்கும் குட்டி ஆப்பிளாக தொங்குற மாதிரி இப்போவுமே நான் கற்பனை பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி அனுபவம் வந்து எவ்வளோ கோடி பணம் கொடுத்தாலும் கிடைக்கவே செய்யாது பாருங்கள். அந்த அளவுக்கு நான் இதை சுற்றி வந்துட்டு இருந்தேன். நகல்றதுக்கு எனக்கு மனசே இல்லை. அந்த மாதிரி நான் இது தவிர அந்த லாங் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள். நீங்கள் அதை பார்த்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்களேன். ஏன்னா என் வயசுக்கு நான் அந்த யூடியூப்பில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் 2-3 சேனல் வச்சுருந்தேன். எல்லாமே போயிட்டு எனக்கு விவரம் இல்லாதனால. ஏன்னா நான் அந்த காலத்து ஆளை பார்த்திங்களா, அது விவரம் சொல்லி கொடுக்குற ஆள் கிடையாது, தெரியவும் செய்யாது. சரி அப்படின்ட்டு நான் எடுத்து போடுறேன். அனிமேஷன் வீடியோ ரொம்ப போட்டுட்ருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். அதுலேயே லாங் வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும் என்னைய. சரிங்க, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்.